ஜோசப் அவரை பற்றி, வாசில் ஜோசப் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவருடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் டைரக்ஷன் பண்ணது, அவர் பண்ணுற கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கோ அதை தான் கதைக்களமாக எடுத்துக்கிறாரு. அதனால தான் வந்து அங்கே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே பாண்டி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினாப்புல, என்ன இது படமே ஓட மாட்டேங்குது, நிறையா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் யூனியன் இப்போ இன்றைக்கி தலைவர் அவர் தான், அவரே டைரக்டர் பண்ணால் போனால் கிடைக்க மாட்டேங்கிறாரு, டைரக்டருக்களே யாரும் கிடைக்க மாட்டேங்க, அவரே அப்படி பேசிட்டு போகிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது பாண்டி நீ ஆதங்கப்பட்டு என்ன பண்ண முடியும்? அப்புறம் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்னென்னா படம் ஓடுறதில்ல அப்படி இப்படின்ட்டு. படங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். இப்போ அவர் இந்த ஜோசப் சொன்னாங்களே, பாசில் ஜோசப், அதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரலாக வந்து அவங்க வந்து படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கதைகள் வந்து எங்கேயுமே அங்கேயும் இங்கேயும் இப்படி போய் தேடி கீடி எல்லாம் வந்து கதையை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறதில்ல. லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் அந்த கதைகள், மலையாளத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் குயிக்காகவும் எடுக்க முடியுது. ரொம்ப அவங்களுக்கு செட்டு போட வேண்டியது இல்லை, பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமாக தள்ளியில். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது.